Good morning, everyone. Am I audible? Yes. So far, we have completed the basics of cost audit. And how you are going to conduct the cost audit. What are the rules for that? Cost records and audit rules. And cost accounting standards paathom. Then we have cost auditing standards. Okay, cost auditing standards paathom. Generally accepted cost accounting principles paathom. And we have certain guidance notes also. So guidance notes you can download the same from the website of Institute of Cost Accountants of India. So detailed just you can go through பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So cost audit order documentation and சில cost audit process actually இப்ப நம்ம பார்க்க போறது. Now, so before that we discussed some எப்படி வந்து ஒவ்வொரு expenses-உம் the various cost items நமக்கு இருக்கு இல்லையா, cost items in the cost audit report நமக்கு இருக்கு. So இதா what is the checklist for auditing the same அப்படிங்கறத நம்ம last classல discuss பண்ணோம். So ஒவ்வொரு expenses இருந்தது and previous 5 years figures எடுக்கிறது, என்னென்ன மாதிரி expenses check பண்ணோம், அது எல்லாமே நம்ம பார்த்தோம். Then we have some overall checklist. Okay. So this will be helpful for the cost auditor to conduct. என்னென்ன மாதிரி expenses பார்க்கணும் அப்படிங்கிறது. இது இல்லாம இந்த checklistங்கிறது it is not an exhaustive list. Okay. So இது இல்லாம depending upon the nature of the business, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்தந்த business தகுந்த மாதிரி requirementக்கு தகுந்த மாதிரி using the expertise the cost auditor will do the audit. So now we will be moving on to the next part. So chapter number 7 la paathona we have cost audit documentation. Cost audit documentation and how you are going to do the cost audit process and execution, right? So documentation அப்படினா உங்களுக்கே தெரியும், you have to maintain certain documents. So நாம already discuss பண்ணோம் audit எப்படி பண்ணுவாங்க அப்படினா they may take some samples, ஒரு samples எடுத்துப்பாங்க, செக் பண்ணுவாங்க transaction எப்படி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அப்படின்னு ஒரு transaction நடந்திருக்கு. ஓகே, ஸ்டாக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாம், இன்வென்ட்ரி தான் நமக்கு இருக்கு. ஸோ இந்த இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்வென்ட்ரி ரெசிப்ட் ஆயிருக்கும். அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்கும், ஸ்டோரேஜ். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, இட் வில் பி இஷ்யூடு டு ப்ரொடக்ஷன். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ரெசிப்ட் கரெக்டாக வந்திருக்கா, ஸ்டோரேஜ் கரெக்டாக, இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் ப்ராப்பராக நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன ரேட்டில், இதில் வந்து வேறு என்னென்ன பார்ப்போம், ரேட் எந்த ப்ரைஸில் வாங்கினா, எதில் இஷ்யூவாக இருக்குது, ஃபிஃபோ மெத்தட் கரெக்டாக ஃபாலோ இருக்கா, வெயிட்டட் ஆவரேஜ் ஒழுங்காக கால்குலேட்டாக இருக்கா. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ டூ திஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு நம்ம வந்து ஒர்க்கிங்ஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அந்த ஒர்க்கிங்க்கு சில ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கும். ஸோ த ஆடிட்டர் வில் ஹேவ் தட் ஒர்க்கிங் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பான். ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ஆடிட் டாக்குமெண்டேஷனில் வரும். ஓகே, வி ஹாவ் இது வந்து ஒவ்வொரு பேப்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நான் எடுத்து செக் பண்ணுறேன் இருக்கலாம். அதே மாதிரி வி கேன் ஹாவ் அ ஆடிட் ஃபைல்ஸ் இருக்கும் எனக்கு நிறைய. இது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி நான் நிறைய பார்ப்பேன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய ஃபோல்டர்ஸில் போட்டிருப்போம், ஃபைல்ஸ் போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே எதில் வரும், ஆடிட் டாக்குமெண்டேஷனில் தான் வரும்.
Then we have audit working papers. Okay, so இதுதான் audit documentation அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஒரு ஆடிட்டர் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம் ஆடிட்டில். ஸோ ஆடிட் பண்ணுறப்ப how you are going to conduct the audit அப்படிங்கிறப்போ all these workings, all these papers, so these are all to be maintained by the auditor. ஏன்னா இவன் என்ன ஆடிட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபே வந்து என்ன, இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அண்ட் ஆடிட் ஃபைல்ஸ் தான். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, how you are going to conduct the audit. Audit process. So audit பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். The first thing, planning. You are going to plan the audit. Okay, so planல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த கிளைண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ், ஸோ அங்கே இருக்கிற கீ மேனேஜரியல் பர்சனல் யார், அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, அவனோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஓகே, எனி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, அவனோட இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்டர்னல் ப்ராசஸஸ் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம அதில் வாட் இஸ் அவர் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, என்னெல்லாம் பண்ண போகிறோம், எதெல்லாம் ஆடிட் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து பிளானிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம். ஸோ தென் வி மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டேஜ், பர்ஃபார்மிங் ஸ்டேஜ். performance, or you may call it as a execution stage. Actually நம்ம இதை ஆடிட் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறோம், you are going to conduct the audit. Okay, internal controls, testing, internal control கரெக்டாக தான் வருதா வரலையா. ஓகே, எக்ஸாம்பிள் இதெல்லாம் இந்த காஸ்ட் கம்ப்யூட்டேஷன் எப்படி பண்ணுறோம், கரெக்டாக வருதா, இந்த allocation, apportionment. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ராப்பரான அப்போர்ஷன்மெண்ட் பேசிஸ் எடுக்கணும் இல்லையா. லைக் ஓவர் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் த ஸ்பேஸ் ஆக்குபைடு இன் ஸ்கொயர் ஃபீட்ஸு. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீ ரெண்ட்டை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கரெக்டான மெத்தட். நான் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இது பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன், எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சா அப்படி இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக இருக்காது இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்பேஸ் ஆக்குபேஷன் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக தான் அவன் செஞ்சுருக்கானா அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் ஃபைனலி இட் இஸ் ரிப்போர்ட்டிங். யூ ஹாவ் டு சப்மிட் த ரிப்போர்ட். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஃபைனல் வாட் இஸ் ஆர் கன்க்ளூஷன், எனி நெகட்டிவ் ஆர் இது இருக்கா, பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் நம்ம இதெல்லாம் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல அந்த பேசிஸில் என்ன கன்க்ளூஷன் சொல்கிறோம், வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த ஆடிட்டர் ஹியர். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் திஸ் இஸ் ரிப்போர்ட்டிங். ஓகே, ஓகே. ஸோ ப்ராக்டிக்கலி இந்த ஸ்டெப்ஸ் இது வந்து இந்த 3 விஷயம்தான் நமக்கு ஆடிட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். முதல்ல பிளான் பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, யார் பண்ண போகிறா, அந்த பிஸ்னஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தென் யூ ஆர் ஆக்சுவலி எக்ஸிக்யூட்டிங் இட். இன்டர்னல் கண்ட்ரோல் சரியாக இருக்கா, டிரான்சாக்ஷன் சரியாக வந்திருக்கா, எல்லாமே நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாமே கரெக்டாக தான், இதெல்லாத்தையும் ஒர்க் பண்ண பேசிஸில் நான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யூ வில் பி கிவன் அஸ் அ ரிப்போர்ட். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வாட் ஆர் த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். எகைன் அதே தான் வரும். யூ ஆர் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட், எதுக்காக ஆடிட் பண்ணுறோம். நார்மலி எந்த ஆடிட்னாலும் தேர் ஷுட் பி சம் அப்ஜெக்டிவ், ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் ஆர் த ப்ரீ கண்டிஷன்ஸ். ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா ப்ரீ ரிக்வசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் த ஆடிட். நம்ம வந்து இந்த ரெகுலேட்டட் செக்டார், நான் ரெகுலேட்டட் செக்டார்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் எந்த ப்ராடக்ட் இதுக்குள்ளே வருதோ, ஏ அண்ட் பிக்குள்ளே வருதோ அதுக்கு மட்டும் தான் நம்ம ஆடிட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு ஆடிட் பண்ண தேவையில்லை. ஸோ வாட் இஸ் மை ஸ்கோப், வாட் ஆர் த வேரியஸ் ஏரியாஸ், எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம ஆடிட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த ரிப்போர்ட்டிங் பீரியட், எந்த வருஷத்துக்கான ஆடிட்டு. ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஆடிட், அதுதான் வந்து ப்ரீ கண்டிஷன்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் திங் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
you have to understand the business. So நீங்கள் எதை ஆடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி இருக்குன்னா யூ ஷுட் நோ எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் இருக்குது, அதுக்கான ரூல்ஸ் இருக்குது, அண்ட் தென் த பேசிக் பிஸ்னஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்ன? இன்புட்ஸ் டு அவுட்புட். ஒரு இன்புட் இருக்கும், ப்ராசஸ் பண்ணுவோம், அவுட்புட் ஆகும். திஸ் இஸ் மேனுஃபேக்சரிங். இதே டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன? ஆர் ரீட்டைல் பிஸ்னஸ்னால் என்ன? பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, சேல் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸ்டோரேஜ் அண்ட் சேல். ஸோ இது அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸோட நேச்சர் அப்படிங்கிறதே மாறும். ஸோ நீங்கள் இதை ஆடிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன், கான்ட்ராக்ட் காஸ்டிங்னா எப்படி வரும்? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி யூ ஹாவ் டு understand the business process. Then again you will plan the audit, then you will execute the audit, or you may conduct the audit process. Sorry, execution of audit, and finally reporting கொடுத்தாச்சு. audit documentation. ஏன்னா இந்த டாக்குமெண்டேஷன் பேரில் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திஸ் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் யூ, நான் இதான் டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸே வந்து இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆடிட் ப்ராசஸ். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆடிட் பிளான் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். ரிப்போர்ட் என்ன பண்ணுவார் ஆடிட்டர்? ஸோ த காஸ்ட் ஆடிட்டர் அவரோட ஒப்பீனியனை அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுவார். ஸோ அந்த ரிப்போர்ட்டை யாருக்கு சப்மிட் பண்ணுவார்? டு த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் தி கம்பெனி. ஓகே, ஸோ எப்போக்குள்ளே பண்ணுவார்? வித்தின் 180 days from the end of the financial year. So 180 days குள்ள பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? This report is to be submitted to whom? To central government within 30 days of the receipt of the same. Okay, so நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் நம்ம ரூல்ஸில் படிச்சிட்டோம். ஓகேவா? ரூல் 6 ஆஃப் CRA ரூல்ஸில். ஸோ இதுக்கு யூ ஹாவ் அ ஃபார்ம் CRA4. ஸோ இந்த இதில் வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட், ஓகே ஜஸ்ட் அ செகண்ட், யா, இப்போ இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம என்ன சொன்னோம்? XBRL ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபார்ம் CRA 1, 2 and 3 எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த 4 வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணணும்? XBRL ஃபார்மேட்டில் தான் சப்மிட் பண்ணணும். ஓகே, இந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் so this report, it may be qualified report. So qualified report அப்படின்னா என்ன அர்த்தம்? Generally qualified report means there is a material misstatement. There is a material misstatement. So ஏதோ ஒரு இது தப்பு பண்ணியிருக்கான் அதில். Material misstatement in cost statements. So costing வந்து இவன் காமிச்சதில் கண்டிப்பாக ஏதோ தப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் காஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கலாம், ஐட்டம்ஸில் இருக்கலாம், ஒரு ஹெட்டிங்கில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ தேர் இஸ் சம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ அது என்னங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நம்ம. ஸோ தட் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி ஆடிட்டர். ஓகே, அண்ட் ஆர் இன்மே ஆர் நான் கம்ப்ளையன்ஸாக இருக்கலாம். வாட் இஸ் நான் கம்ப்ளையன்ஸ்? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஸ்டாச்சுட்டரி ரூல்ஸ் பார்த்தோம், காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் ரூல்ஸ் பார்த்தோம்,
then cost accounting standards, cost auditing standards, generally accepted cost accounting principles. So accounting பொறுத்த வரைக்கும் நமக்கு rule number 5 of the cost records and report rules என்ன சொல்லுது, நீங்க கண்டிப்பா cost audit maintenance of cost records that should be in format CRA 1 and also நீங்க என்ன பண்ணணும், cost accounting standards and generally accepted cost accounting principles follow பண்ணணும் அப்படினு சொல்லுது. சோ அப்ப அதுல சொல்லிருக்கு, அதுல நம்ம இவ்ளோ ரூல்ஸ் பார்த்தோம். மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு, லேபர் காஸ்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணணும், அந்த ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா போகக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் தேர் இஸ் அ நான் கம்ப்ளையன்ஸ் இருந்துச்சு விச் இஸ் எகெயின்ஸ்ட் நீங்கள் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோ ஜென்ரலி அக்செப்டட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸையோ இல்லை ஃபார்ம் சிஆர்ஏ 1 இது அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தட் லீட்ஸ் டு நான் கம்ப்ளையன்ஸ். அப்பையும் என்ன ஆகும், தட் வில் பி அ குவாலிஃபைடு ரிப்போர்ட். ஸோ சம்டைம்ஸ் there may be this may also be an adverse report. So qualified report irukku but material misstatement irukku but there is no such a big impact. So kandipa idnala periya impact varum venum pannirkan abingiradhu irukadu. Ana if it is an adverse one ah irundhudu appdin sonna, yes there is a material misstatement and that have an effect on the cost and the profits. அவன் காமிச்ச காஸ்ட் ப்ராஃபிட் எல்லாத்துலேயுமே இம்பேக்ட் இருக்குன்னா that will be an adverse report. ஓகே, ஸோ இதில் ஏதோ காஸ்ட்டை தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்கான், இல்லை காஸ்ட்டை கம்மியாக காமிச்சிருக்கான், ப்ராஃபிட்டை அதிகமாக காமிச்சிருக்கான், விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கான். ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணி எதுக்காக ஏதோ ஒரு ரீசன்னால அந்த மாதிரி ப்ராஃபிட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இல்லை ப்ராஃபிட்டை கம்மியாக காட்டுறதுக்காக காஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் பட் தட் டசன்ட் அஃபெக்ட் தி P&L ஸ்டேட்மெண்ட்னா ஓகே, தட் இஸ் பட் அதுவும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும் குவாலிஃபைட் ரிப்போர்ட்டில். பட் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் த P&L காஸ்டிங் P&L தெரியுது ப்ராஃபிட் அதனால ஜாஸ்தி ஆகுது கம்மியாகுது இம்பேக்ட் இருக்குன்னா தட் அப்போ என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் தட் ரிப்போர்ட் வில் பி த அட்வர்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். ஓகே, okay, so these are the two types of report இவன் கொடுக்கிறது. ஸோ அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, தென் யூ ஆர் கோயிங் டு ஃபைல் இட். ஓகே, ஸோ ஃபைலிங் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி இன் XBRL ஃபார்மேட். ஸோ XBRL அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்டென்சிபிள் பிஸ்னஸ் reporting language. ஓகே, இந்த மாதிரி நிறைய HTML அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கிறதுல இதுவும் ஒன்று. ஸோ இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஏன் இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கோம்னா இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஜிட்டல் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங். ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி சம் டேகிங் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ XBRL டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். லைக் ஸோ ஒவ்வொரு நம்ம HTML அப்படின்னா என்ன, இந்த HTTPS இப்படிலாம் வருதுல்ல, அந்த மாதிரி HTML அப்படின்னா இந்த மாதிரி டேகிங் இருக்கும். இந்த லாங்குவேஜஸ் லைக் C லாங்குவேஜஸ், C++ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ கோடிங் சிஸ்டமில் தான் இதெல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு என்ன இது புரியுமோ அந்த மாதிரி கோடிங்ஸ் எழுதுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட அசட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அசட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னா இந்த மாதிரி அதில் எழுத முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அது அப்படின்னா அசட் 100 or 1000 / asset. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அதில் என்ன ஆகும், கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், நீங்கள் அசட் இஸ் ஈக்குவல் டு 1000 நம்ம கொடுத்தா அதுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஸோ அது என்ன தெரிஞ்சுக்கும், ஓகே அசட் அண்ட் அசட்டோட வேல்யூ வந்து 1000 அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கும். இது வந்து நான் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தே வில் ஹாவ் சம்
அவுட் சோர்சிங் பர்சன்ஸ் ஆர் கன்சல்டன்ஸ் இருப்பான் இந்த மாதிரி XBRL எழுதி கொடுக்கறதுக்கு. நாம் என்ன பண்ணணும்னா we have that ஃபார்ம் CRA3 இருக்கு இல்லையா, ஃபார்ம் CRA3ல தான் நமக்கு வருது. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், XBRL ஃபார்மெட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அவனுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸோ தேர் ஆர் சம் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் தட், இது XBRL ஃபார்மெட்டில் மாற்றிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ எல்லாமே வந்து நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட் உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆர் த கம்பெனி வில் ஹாவ் சம் கன்சல்டன்ட் ஃபார் தட். இந்த மாதிரி ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கன்சல்டன்ட் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், நம்மளோட எக்ஸல் ஷீட் மெயின்லி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸல் ஷீட்டில் தான் வந்து இந்த ஃபார்மெட்டில் பர்டிகுலர்ஸ் இது என்ன கொடுக்குறோமோ இதை வந்து என்ன பண்ணிடுவான், அவன் XBRL-ஆ கன்வெர்ட் பண்ணி ஃபைலை கொடுப்பான். ஸோ தட் we can upload into the system. MCA போர்ட்டல் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட போர்ட்டல் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்ம் CRA4 வந்து அதில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்து நம்ம போய் டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு இதோட டேகிங் எப்படி வருது, சிஸ்டம்ஸ் எப்படி வருதுங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இட் வில் பி அண்டர்ஸ்டுட் as a tags. These are the XBRL tags அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் இல்லையா. அப்போ எல்லா பிஸ்னஸும் இந்த மாதிரி காமனான ஒரு ஃபார்மட்டிங் சிஸ்டம் வரும். ஓகே, ஸோ இட் இஸ் a business reporting for all types of regulators. ஸோ நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா, செபி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது நமக்கு ரெகுலேஷன்ஸ். அண்ட் அந்த ரெகுலேஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபார்மேட் XBRL ஃபார்மேட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். ஓகே, ஸோ கவர்மெண்ட்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சேம் ஃபார்மேட்ஸில் இருக்கிறப்போ யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறப்போ அவனுக்கு ஷேரிங் வில் பி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் பி யூஸ்ஃபுல். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஜஸ்ட் அப்லோட் இட் இன் தி MCA போர்ட்டல். இன் ஃபார்ம் CRA4ல் நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதெல்லாம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணால் போதும், அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? So far with this we have completed the first section, cost audit. So what is cost audit and how you are going to conduct the cost audit அப்படிங்கிறது, அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஜெனரலி அக்செப்டட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். So that now we will be moving on to the next section. So the next section அப்படின்னா நமக்கு section B. Management audit. What is again it is an audit தான். Audit na enna? We have to check whether the particular cost auditல நம்ம என்ன சொன்னோம், financial auditல என்ன சொன்னோம். So நமக்கு வந்து அக்யூரசி இருக்கணும் அண்ட் எரர் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். த ஃபஸ்ட்டு திங் என்ன பார்த்தோம், வெதர் தே ப்ரெசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படிங்கிறது தான் ஆடிட்டோட ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் எப்போவுமே. அண்ட் தென் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செகண்டரியாக செக் பண்ணுவோம். ஸோ ஃபினான்ஷியல் ஆடிட்டும் சரி, காஸ்ட் ஆடிட்டும் சரி, தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி. ஸோ ஸ்டாச்சுட்டரியாக இருக்கிறதுனால we have some rules for that. ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டில் சில ரூல்ஸ் சொல்லியிருக்கான், சம் ஃபார்மேட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கம்பல்சரி. நீங்கள் பண்ணிங்களா, இல்லை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், we have to submit it to சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அதுக்கான டைம் லிமிட்ஸ் இருக்குது. இந்த டைம்குள்ளே தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து எதுக்கு, மேண்டேட்டரி அப்படிங்கிறதுனால. பட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் பொறுத்த வரைக்கும், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா ஆடிட்டுமே அப்படி தான்,
மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது என்னன்னா, this is the management of an organization, the top management, the persons who manage the organization. We have the board of directors, top management, we have the key managerial personnel. So இவங்க எல்லாரும் தான் என்ன பண்றாங்க, so they are the people who are actually running the organization. Okay, so equity shareholders may be the owners, but என்ன பண்ணுவாங்க, they will appoint some persons to manage the organization. So they are the board of directors, they are the top management இருப்பாங்க, key managerial personnel இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் உள்ளவங்க யார் இருப்பாங்க, இதில் உள்ளவங்க எல்லாருமே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இவங்களோட கம்பீட்டன்சிஸ், இவங்களோட கேப்பபிலிட்டிஸ், என்ன முடியும் இவங்களால அப்படிங்கிறத ஆடிட் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகே, ஸோ இது வந்து டாப் லெவல். ஸோ நம்மளோட எப்படி சொல்லலாம், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், பாட்டம் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும். ஓகே, ஆர் நீங்கள் இதை பெட்டராக எப்படி சொல்வீங்க, ஸ்ட்ராட்டஜிக் லெவல் இருப்பாங்க, டாக்டிக்கல் லெவலில் இருப்பாங்க, ஆப்ரேஷனல் லெவலில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அட் ஆல் த லெவல்ஸ் we are someone is going to manage இல்லையா. இப்போ வந்து ஆப்ரேஷனல் லெவல்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் we will take a factory. ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் என்னோட ப்ரொடக்ஷன் டார்கெட் என்ன ஃபார் திஸ் இயர், இல்லை என்னோட ப்ராஃபிட் டார்கெட் என்ன ஃபார் திஸ் இயர். எனக்கு 20% ப்ராஃபிட் வரணும். ஓகே, என்னோட சேல்ஸ் இந்த வருஷம் என்னோட சேல்ஸ் டார்கெட் வந்து ஒரு 5,000 crores வரணும். ஸோ இதை மாதிரி டார்கெட்ஸ், த மேஜர் டார்கெட்ஸ் அண்ட் வாட் இஸ் த விஷன், நம்ம என்ன பண்ண போகிறோம், தென் வாட் இஸ் த மிஷன். ஸோ விஷன்கிறது இட்ஸ் இன் த லாங் டேர்ம். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற ஒருத்தர் இருப்பான், அவங்க தான் டாப் மேனேஜ்மெண்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதில் இருப்பாங்க. ஸோ வாட் தே ஆர் டிசைடிங் ஃபார் த ஆர்கனைசேஷன், த மேஜர் டெசிஷன் எடுக்கிறது இதெல்லாம் இவங்க. ஸோ இந்த 5,000 கோடி ரூபாவை நான் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு ஸ்பிளிட் இட் இன்டூ டிஃப்ரெண்ட் 4 குவார்ட்டர் இருக்குது. ஸோ குவார்ட்டர்லியாக எவ்வளோ சேல்ஸ் நடக்கணும், மந்த்லி குவார்ட்டர்லி சேல்ஸ் எவ்வளோ, மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ, அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் தட். ஸோ அந்த லெவல் பிளானிங் இட் வில் பி ஸ்பிளிட்டட் இன்டூ சம்வாட் லெசர் ஒன். ஓகே, ஸோ மந்த்லி டார்கெட்ஸ் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன. ஓகே, how we are going to achieve that அப்படிங்கிற இந்த வேலையெல்லாம் பண்ணுறது this middle level. And finally the one who are going to execute it, implementation இது பார்ட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம். And finally the day to day, so the daily targets இருக்கும். ஓகேவா, ஸோ டே டு டே அந்த ஆர்கனைசேஷனில் நடக்கிற ப்ரொடக்ஷன் நடந்தால் தான் சேல்ஸ் நடக்கும். ஓகேவா, அன்னைக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அன்னன்னைக்கு சேல்ஸ் எவ்வளோ, ஸோ அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ அது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது இந்த ஆப்ரேஷனல் லெவலில் த பர்சன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட். ஸோ திஸ் இஸ் அட் த எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ், தே ஆர் அட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த எல்லா லெவல்லையும் வி ஹாவ் சம் மேனேஜர்ஸ். ஓகே, தேர் வில் பி சம் பர்சன்ஸ் மேனேஜிங் அட் திஸ் லெவல். இங்கே இருக்கிறவரை நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறவரை மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிறவங்கள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ த நேம்ஸ் தட் வி ஆர் கிவிங், பட் ஆக்சுவலி வாட் தே ஆர் டூயிங் இஸ் தே ஆர் மேனேஜிங் அட் தியர் லெவல்ஸ். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், வாட் ஷுட் பி தேர் கேப்பபிலிட்டி, இவன் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கணும், இவனோட கெப்பாசிட்டி என்ன இருக்குது, வாட் இஸ் தேர் கேப்பபிலிட்டிஸ், வாட் ஆர் தேர் கம்பீட்டன்சிஸ், இவனால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே அசஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாரோட எஃபிஷியன்சியை பொறுத்து தான் என்ன வரும், இங்கே இருக்கிற டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் வை வி ஆர் டூயிங் திஸ் மேனேஜ்மெண்ட் ஆடிட். திஸ் இஸ் நாட் அ மேண்டேட்டரி ஒன். இதை ஏன் பண்ணுறோம், அப்போ எதுக்காக நம்ம பண்ணணும், இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு லெவலில் இருக்கிற மேனேஜரும் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால், ஸோ if it is due to a certain person, சேல்ஸ் மேனேஜர் சரியில்லைன்னா என்ன ஆகும், சேல்ஸ் மேனேஜரோட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறான்
அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ சேல்ஸ் மேனேஜர். ஒழுங்காக டார்கெட்ஸ் அச்சீவே பண்ணாமல் போயிட்டு இருந்தான்னா ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு கொடுத்த டார்கெட்ஸை அவன் அச்சீவ் பண்ணுறதே இல்லை, ஏதாவது ரீசன் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேப்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ், எனி பாட்டில் நெக்ஸ், என்னெல்லாம் இஷ்யூஸ் வருது, எதனால உங்களால் இதை பண்ண முடியலை. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், we can identify the weakness at each stage. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு மேனேஜரியல் லெவல்லையும் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதனால நம்மளோட டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஆர்கனைசேஷன். அப்போ தான் என்ன பண்ண முடியும் ஆர்கனைசேஷன், நினச்ச ப்ராஃபிட் 20% ப்ராஃபிட் எனக்கு எப்படி வரும், சேல்ஸ் வந்து என்னோட டார்கெட் 5,000 crores எப்படி வரும், இவங்க எல்லாரும் கரெக்டாக அதை அந்த அலைன் ஆகணும். ஸோ அட் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் they should align with the overall goals of the organization. So the individual goals as well as the organizational goals. ஸோ இது ரெண்டுமே அலைன் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், you can achieve the targets so that organization என்ன ஆகும், growth, there will be growth in the organization. Individual growth இருக்கும், organization growth இருக்கும். So you can find out இதில் யாராச்சும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கானா. Okay, what are the duties and responsibilities at each level of the managers. ஒவ்வொரு லெவல்லையும் வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்போம், அது கரெக்டாக தான் அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோமா. ஓகே, ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது different organization, who is responsible for what அப்படிங்கிறது there should be a clear definition. ஓகே, இப்போ சேல்ஸுக்கு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு அந்த சேல்ஸில் 50 பேர் இருக்கான், அவனுக்கு மேலே ஒரு 4-5 பேர் இருக்கான் அப்படின்னா அப்படியே. ஸோ யூ காண்ட் அசைன் தட் யாரோ என்ன சேல்ஸ் பாருங்கன்னு சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு அசைன் த ஆக்டிவிட்டீஸ் ஃபார் தீஸ் 50 people. யார் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு செக்மெண்ட் இட். கஸ்டமர் செக்மெண்டேஷன், மார்க்கெட் செக்மெண்டேஷன் இருக்கும், அப்படி பண்ணலாம். ஆர் வி ஹாவ் சம் ஏரியா ரீஜன் வைஸ், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், தனித்தனியாக நீ ரீஜனை பிரிச்சுக்கோ. இவனுக்கு இது என்னெல்லாம் பண்ணணும், டெய்லி டார்கெட்ஸ் செக் பண்ணணும், வீக்லி டார்கெட்ஸ் என்ன, மந்த்லி டார்கெட்ஸ் என்ன, இது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஆக்டிவிட்டீஸை there should be a clear definition of the responsibilities. ஓகே, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ தென் ஒன்லி இதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ என்ன ஆக்சுவலி அச்சீவ் பண்ணியிருக்க. ஸோ வாட் ஹாவ் பீன் ஆக்சுவலி டன். ஓகே, என்ன நடந்திருக்கு, கரெக்டாக தான் பண்ணியிருக்கானா. இஸ் தேர் எனி கேப்ஸ் இன் த பர்ஃபார்மன்ஸ், வை தட் கேப்ஸ் ஆர் தேர், எதனால அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம். இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் இன் த சிஸ்டம், ஓகே, இந்த கம்பெனியோட சிஸ்டத்துலேயே பிரச்சனை இருக்குது, கம்பெனி நடத்துகிற விதமே சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் என்ன நமக்கு திஸ் மேனேஜ்மெண்ட் ஆடிட் வில் பி யூஸ்ஃபுல் டு அஸ். ஓகே, வி கேன் மேக் அ பாலிசிஸ், ஆர்கனைசேஷனோட பாலிசிஸ் நிறைய இருக்கும். ஆர்கனைசேஷன் பாலிசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு சில பாலிசிஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் இன் பர்ஃபார்மன்ஸ், எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸில் இம்பேக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் நம்ம பண்ணுறதுக்கும் என்ன இந்த ஆடிட்டோட ரிசல்ட்ஸ் வந்து தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, தென் ஹவ் வி ஆர் யூஸிங் அவர் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ்ங்கிறப்ப இட் குட் பி அவர் டைம் or money that we are spending for the employeesக்கு பே பண்ணுறோம். தென் அதர் எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே நமக்கு சரியான பெனிஃபிட்ஸை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் மெயினாக மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ப்ராசஸ்க்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போ காஸ்ட் ஆடிட் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆடிட்க்கும் we have some programs. Management audit program, how we are going to conduct this management audit is not mandatory. ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும், நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சான்னா they may conduct this audit. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எதுக்காக இந்த பண்ணுறோம்,
objective should be clear. ஓகேவா? எதுக்காக இந்த ஆடிட் பண்ணுறான் அப்படிங்கிற ரிக்குவயர்மெண்ட் அவனுக்கு கிளியராக இருக்கணும். நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, what is the decision making process? Okay, decision making process இப்போ டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியணும். what is the this is for the what is the line of control? so யாருக்கு யார் ரிப்போர்ட்டிங்? okay, so then what are the various policies that we are adopting? organization policies என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, and what are the areas of improvement இங்கெல்லாம் தேவைப்படுது. then based on these, after conducting all these things நம்ம என்ன பண்ணலாம், we will provide some recommendation for improvements. okay, so இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம பண்ணலாம். and for this recommendation எப்படி இருக்கலாம், any new improvements, new ideas ஏதாவது சொல்லலாம், new systems create பண்ணலாம், new process ஏதாவது சொல்லலாம், or you can identify any weakness and அதுக்கான solution என்ன, இதை வந்து இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். so these are the things that a management auditor can do. so இதில் what is the role of CMAs, இது நாம ஏன் படிக்கணும்? so because we are cost and management accountants இல்லையா, அதனால so management audit அப்படிங்கிறது it is not a statutory thing. okay, so however internal audit அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, internal audit பொறுத்த வரைக்கும் so that is also mandatory for only certain organization. so turnover limits இருக்கு, அந்த பேசிஸில் தான் என்ன பண்ணுறோம், அந்த பேசிஸில் உள்ள ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். பட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இஃப் த ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் தென் தே மேக் கோ ஃபார் இட். ஸோ அதில் நம்மளோட ரோல் என்னவாக இருக்கும், சின்ஸ் வி ஆர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், நம்ம என்ன பண்ணலாம், we can use our expertise on that. okay, நமக்கு overall management process functions இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிற எக்ஸ்பர்டைஸ் நமக்கு இருக்கும். ஸோ வி ஆர் ஸ்டடிங் வேரியஸ் திங்ஸ் லைக் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம், ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் அட் த ஸ்ட்ராட்டஜிக் லெவல் என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் வி ஹாவ் அ குட் நாலேஜ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியும், நமக்கு காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியும். ஓகே, டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் மேனேஜரியல் காஸ்டிங்கில் படிக்கிறோம். ஓகே, ஸோ வி நோ அதர் திங்ஸ் ஆல்சோ லைக் எக்கனாமிக்ஸ், லா, இது எல்லாமே வந்து வி ஹாவ் அ குட் நாலேஜ் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். நமக்கு பிளானிங் தெரியும், பட்ஜெட் தெரியும். ஸோ ஓவரால் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சேல்ஸ் என்ன பண்ணுவான், ஹவு யூ கேன் ப்ரிப்பேர் த பட்ஜெட்ஸ். ஓகே, ஸோ பிளானிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே. அண்ட் எனிவே பிஃபோர் டூயிங் திஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் த பிஸ்னஸ். அங்கே சொன்னால் அதே தான், யூ ஷுட் நோ த பிஸ்னஸ், யூ ஷுட் நோ த ப்ராசஸ். ஓகே, ஸோ ப்ராசஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். தென் policies, how we are going to formulate any policy formulation for the organization. Then decision making, decision support system அப்படினு ஒன்று இருக்கு, management information system அப்படினு ஒன்று இருக்கு, decision support system. So this is you are providing management information to the management, whereas this you are supporting the management for a decision. நம்ம அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், we are providing the support. ஸோ அதுக்கான சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஹவு தட் வில் கிவ் த இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரியான டேட்டா வந்து ஆர்கனைசேஷனுக்கு தேவை, அதை வச்சு அவன் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு என்ன இருக்கணும், நம்ம கொடுக்குற அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் க்ரியேட் பண்ணணும்.
Then business performance review. Business oda performance eppadi irundhirukku. Okay, performance maybe in terms of sales. Okay, sales targets endha alavukku achieve pannirkom against our budgets achieve pannirkoma. Last year vida in the year eppadi irukku, growth eppadi irukku, nammaloda profits eppadi irukku, profits before tax irukku, profits after tax eppadi irukku. Then working capital eppadi maintain pannirkom. So these are the various areas angala enna pannalam namba we can review. ஏனா இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணும், anyway it all will result in the profit or sales. இந்த ரெண்டுத்துலயும் கண்டிப்பா இம்பாக்ட் எங்கேயோ ஒரு இடத்துல வரும். ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நம்ம இந்த ரிவ்யூ பண்றோம். ஓகே, ஸோ இதுலயும் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா how you are going to do this அப்படின்னு பார்த்தீங்கன்னா simply what are the various steps for this reporting. Again, எதுக்காக இதை நம்ம பண்ண போகிறோம், what are the objectives of the audit. ரெண்டாவது ஸ்கோப், எந்த ஏரியாவில். இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது, அது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை பர்டிகுலர் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன். ஸோ எந்த ஏரியாவில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, சேல்ஸா ப்ரொடக்ஷனா என்ன அப்படிங்கிறது, இது எல்லாமே என்ன தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் பேசிஸ். அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறானோ அந்த பேசிஸில். Okay, then we can appraise the performance of the management. எங்கெல்லாம் கேப் இருக்கு, என்னெல்லாம் கேப்ஸ் இருக்கு, and what recommendation we are going to do to fill the gaps. அது சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். Then what are the targets and against actuals எப்படி வந்திருக்கு, why there is a difference, deviation. Okay, டார்கெட்டும் ஆக்சுவலும் வந்திருக்கா வரலையாங்கிறது யார் பார்த்தாலும் தெரியும். ஆனால் அது ஏன் வந்தது ஏன் வரல, ஓகே வந்துச்சுன்னா ஓகே வரலன்னா why that happened. whether the target எனக்கு 1000 கோடி, என்னோட ஆக்சுவல் இந்த வருஷம் ரொம்ப நல்லா சேல்ஸ் போணுச்சு, எனக்கு 1200 கோடியாக நான் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு 980 990 அந்த மாதிரி வருது அப்படின்னா ஓகே there is a gap of 10 crores அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு கேன் அட்ரஸ். சப்போஸ் ஹியூஜ் கேப்ஸ் என்னால் 700 crores தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ரீசன்னால நீ பண்ணியிருக்கேன், அப்நார்மல் ரீசன்ஸா, மார்க்கெட்னாலையா. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்தது, அப்போ என்னாச்சு திடீர்னு ஒரு சடன் இது, ஸோ தட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அப்போ என்னாச்சு அப்படியே அந்த சேல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரியான ரீசனாக, அதர்வைஸ் இந்த 1000 கோடி டார்கெட்டுங்கிறது நீயா அதிகமாக அன்அச்சீவபிளான ஒரு டார்கெட் வச்சிருக்கியா. ஸோ இந்த மாதிரி எதனால நடந்தது அப்படிங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we have to provide the recommendation for rectification of the same. ஓகே, ஸோ என்ன பண்ணால் how can we achieve the டார்கெட். நம்ம என்ன டார்கெட், சேல்ஸ் டார்கெட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட் டார்கெட்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ என்ன இருக்கோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் டு பி டன் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்கலாம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா we can also make a detailed investigation. Okay, and then you will be formally submitting a audit report. ஸோ இதுக்கும் ஒரு ரிப்போர்ட், எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் that you have to give it in a formal way. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ஸ்டாச்சுட்டரி இல்லைங்கிறதுனால ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்து என்ன இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் தி ஆடிட்டர். So while conducting this management audit, so how you are going to conduct it? பார்த்தோம் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கணும், ஸ்கோப் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும். பட் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் தேவைப்படும். டெக்னிக்ஸ் தட் we are going to use to identify what are the problems and அதை டீட்டெயிலாக எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு ஆடிட்னாலுமே நம்ம என்ன பார்ப்போம், இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ். ஏன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நம்ம கொண்டு வர பர்பஸே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸில் நம்ம சொன்னோம், ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தங்கிட்ட கொடுப்போம் அண்ட் தென் இன்னொருத்தர்கிட்ட அது போகும். ஸோ த மேக்கர் செக்கர் அப்படின்னு ரெண்டு இது இருக்கணும். மேக் பண்ணுறவங்களே செக் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் ஷுட் பி அ டிஃப்ரெண்ட் பர்சன், திஸ் ஷுட் பி அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ ஒருத்தர் பண்ண ஒர்க்கை இன்னொருத்தர் செக் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
ஓகே, ஸோ தட் இஸ் எந்த ஒரு ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கே எடுத்துக்கிறோம். பேங்க் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஆர்கனைசேஷன்ஸில் எப்படி இருக்கும், என்ட்ரி போடுறவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க, தென் அப்ரூவல் ஒருத்தங்க கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவல்லே என்ன இருக்கும்னா 2 levels 3 levels டிபெண்டிங் அப்போ அந்த வேல்யூ. சப்போஸ் இப்போது க்ரோர்ஸில் பே பண்ணுறோம், லேக்ஸில் பே பண்ணுறோம், க்ரோர்ஸில் பே பண்ணுறோம், வேல்யூ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா 3 level அப்ரூவல்லாம் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ 3 பேர் அப்ரூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் செக்டு பை தி அதர் பர்சன். ஸோ அந்த மாதிரி அங்கே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதை யாரும் சரியாக செக் பண்ணாத மாதிரி ஏதாவது இஸ் தேர் எனி இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். Then we can review the management reports. மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் ரிப்போர்ட் கொடுக்கறது? ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸில் ஏதாவது தெரிய வருதா என்ன அப்படிங்கிறத தட் we can identify. Then we can also review the internal audit. அப்போ இங்கே இன்டர்னல் ஆடிட்டில் இவ்வளோ நாள் இதை ஏன் கண்டுபிடிக்கல, ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்டர்னல் ஆடிட். ஸோ இன்டர்னல் ஆடிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, they may do it in a quarterly basis. ஸோ குவார்ட்டர்லி பேசிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும். ஸோ அப்போ தெரிஞ்சிடும். தெரியலை அப்படின்னு சொன்னால், ஸோ ஹவு தட் இன்டர்னல் ஆடிட் ஆப்ரேட்ஸ், அவங்க என்னெல்லாம் செக்ஸ் வச்சுருக்காங்க, ஏன் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படிங்கிறது. தென் we can have a physical inspection லைக் ஸ்டாக் அப்படிங்கிற ஸ்டாக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டாக் ஐட்டம்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. என்னோடய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து ஓகே, என்னோடய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ இருக்குது, 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது. நான் கையில் பார்த்தா வெறும் 10 ரூபாய்க்கு தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ பேலன்ஸ் எல்லாம் எங்கே போச்சு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இதுக்கும் மிஸ்மேட்சஸ் வரப்போ நாம் என்ன பண்ணலாம், நேராக போய் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த சேம் பண்ணலாம். தென் we can do டெஸ்ட் எக்ஸாமினேஷன். இப்போ சாம்பிளுக்கு எடுத்து இது கரெக்டாக தான் இருக்கா என்ன அப்படிங்கிறத சாம்பிளிங் பண்ண முடியும். ஓகே, ஆர் இன்னும் டீட்டெயிலானா we can discuss with the employees. So who are the concerned employees அங்கே இருக்காங்களோ அவங்க கிட்ட we can discuss. ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தோக்கு நம்ம ஏன் நடந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. The next thing is, what are the techniques of management audit? We have some accounting techniques. மேனேஜ்மெண்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் ஆர் எக்கனாமிக் டெக்னிக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, we made up some calculations. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். என்ன சேல் பண்ணோம்னா நமக்கு பிரேக் ஈவன் ஆகும். பட்ஜெட்ஸ், பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஓகே, தென் நிறைய இருக்கு இல்லையா நமக்கு வந்து என்பிவி, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, பேபேக் பீரியட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது ஃபார் கேல்குலேஷன்ஸ்க்கு. we have activity based costing, we have standard costing, we have marginal costing analysis. ஸோ இந்த எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can identify. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எக்கனாமிக் ஆர் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் நமக்கு இருக்குது, கேல்குலேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். Or we can have some scientific techniques. So the scientific techniques பொறுத்த வரைக்கும் we have some computer models. So IT teams எல்லாம் இதை பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மெட்டீரியல் மிக்ஸ் எது பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கேடு, ஆட்டோ கேடு இதெல்லாம் இருக்குல்லையா, இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் இருக்கும். இதில் ஃபார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டீல் இருக்குது, இவ்வளோ தான் ஸ்டீல் இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இந்த ஸ்டீல் ஷீட் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ரவுண்டு போடணும். அப்போது மேக்ஸிமம் எவ்வளோ இங்கே போட முடியும் ஒரு டிசைன். இல்லை இந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ
இந்த கேப் எல்லாம் என்ன வேஸ்ட். ஸோ இந்த கேப்பில் வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா டிசைனை, வேறு ஏதாவது நமக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கிறது குறையும். Or we can use some statistical techniques. Statistical techniques பொறுத்த வரைக்கும் சிமுலேஷன் இருக்குது. சிமுலேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ சிமுலேஷன், ஆக்டிவிட்டி சாம்பிளிங், இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கேஷ் ஃப்ளோ இவ்வளோ இருக்குது, ஓகே, என்னோடய இன்ஃப்ளோ இவ்வளோ, என்னோடய அவுட்ஃப்ளோ இவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்ணுறேன். ஸோ அந்த பேசிஸில் போட்டால் இந்த மந்த் எண்டில் எனக்கு எவ்வளோ வந்து கேஷ் ஃப்ளோ கையில் இருக்கும் அப்படிங்கிறத we can simulate. ஸோ இது எல்லா டெக்னிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். தென் இது இல்லாமல் பர்சனல் டெக்னிக்ஸ் லைக் நீங்கள் எம்ப்ளாயீஸ்கிட்டே போய் கேட்குறது. ஓகே, யூ கேன் ஹாவ் அ questionnaire with them, சர்வே பண்ணலாம். ட்ரைனிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. which type of training is suitable for them அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது, எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் டெக்னிக்ஸ். தென் இது இல்லாமல் நமக்கு சம் அதர் டெக்னிக்ஸ், ஜென்ரல் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா we can have a brainstorming session. Okay, management by objectives, management by exception, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அகெயின் லைக் தட் காஸ்ட் ஆடிட் நமக்கு டாக்குமெண்டேஷன் பண்ண மாதிரி யூ வில் ஆல்சோ மேக் அ ஆடிட் டாக்குமெண்டேஷன். நம்ம என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம் அண்ட் என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நமக்கு எவிடன்ஸ். இது எதுக்குமே ஃபார்மட்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் தி ஆடிட்டர். ஸோ ஒன்ஸ் we are done with that, நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனேஜ்மெண்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ அகெயின் there is no specific ஃபார்மேட்ஸ் எதுவும் கிடையாது. பட் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், what are the things that you will be, என்னெல்லாம் நம்ம பார்த்தோம், ஓகே, என்னெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணோம் முதல்ல அப்படிங்கிறத சொல்லலாம். we can make a comparison with the previous financial years. ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இருந்ததுக்கும் இப்போயும் இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அண்ட் we can also mention the appraisal of the effectiveness of the executives. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் சொல்லணும். ஓகே, அண்ட் எனி ஸ்பெஷல் கேசஸ், இந்த மாதிரி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கலாம். ஸோ அதில் ஏதாச்சும் பிரச்சனைனா we can discuss with that concerned persons. ஓகே, so these are the general things about the management audit. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆடிட் என்ன, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலி த மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ் அட் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகே, தென் வி ஹாவ் தட் ஒன் திங் தட் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சில இஷ்யூஸை ரிப்போர்ட் பண்ணணும் அண்டர் காஸ்ட் ஆடிட். ஓகே, ஸோ காஸ்ட் ஆடிட் பண்ணுறப்போவே நமக்கு சில இது தெரியும், இங்கே எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ பேஸ்டு ஆன் த மேனேஜ்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட், மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூ கேன்
submit the report. Okay, or they may ask for a financial report. என்னோட financials எப்படி இருக்கு, profits எப்படி இருக்கு, sales எப்படி இருக்கு, okay, என்னோட cash flows எப்படி இருக்கு, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி இருக்கு, previous year comparison, என்னோட performance against budget எப்படி இருக்கு, இந்த மாதிரி கேட்கலாம். Or they may ask for any informative report, specific information, particular product பற்றி கேட்கலாம். ஓகே, or any particular analysis பண்ணி சொல்லு, இந்த working capital எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்லு, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குங்கிறது சொல்லு, ப்ராசஸ் எப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கேட்கலாம். ஸோ தட் இஸ் informative report. Or they may ask for a control report. Internal control functions எப்படி இருக்கு, கரெக்டான கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். The next is based on the nature of the report. This may be an enterprise level report. Enterprise report அப்படிங்கிறது ஓவரால் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, அதில் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை பற்றியும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஜென்ரலி இது தேர்ட் பார்ட்டிஸ் கூட கொடுக்கலாம், பேங்கர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்களுக்குலாம் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். தென் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட், ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்காக நான் வந்து ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் கொடுக்குறது, தட் இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட். தென் பேஸ்டு ஆன் த functional classification, individual departments or any individual activity report, ஒரு particular activity மட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. Or you may say it is in a joint activity report. So these are the various types of reports. இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை. முதல்ல நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்? நமக்கு ஒரு டார்கெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன ஆக்சுவல்ஸ் வந்துருக்கு, இங்கே ஏதாவது கேப்ஸ் இருக்கா, இதை பார்க்கறது தான் நம்மளோட அனாலிசிஸ். ஹவு தே இந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஓகே, அசஸ்மெண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஆக்சுவல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேல்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு 1000 கோடி என்னோட டார்கெட், நான் எவ்வளோ வந்து ஆக்சுவல் பண்ணேன்னு நீங்கள் சொல்லலாம். திஸ் இஸ் அப்ஜெக்டிவாக இருக்கும். வென் திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட், ஓகே, எல்லாமே வந்து என்ன இருக்காது, அப்ஜெக்டிவாக இருக்காது. ஒரு எம்ப்ளாயி இருக்கான் அப்படின்னா எம்ப்ளாயியோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்குறப்போ அவனோட குட் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அண்ட் ஹவு ஹிஸ் அவனோட எக்ஸ்பர்டைஸ் எப்படி இருக்குது, டைம்குள்ளே முடிக்கிறானா, கொடுத்த வேலையை டைம்குள்ளே செய்கிறானா, அவனோட குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்கு எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன இருக்கும், தேர் ஆல் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். அப்ஜெக்டிவாக உங்களால் மெஷர் பண்ண முடியாது. மேபி ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறப்போ காம்ப்ரிஹென்சிவாக தான் பண்ண முடியும். 1000 கோடி, இது 2000 கோடி இப்படிலாம் சொல்லிட முடியாது. ஓகேவா? ஸோ இட் வில் பி அ composite assessment of how the organization executes. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப தான் என்ன தெரியும் அப்படின்னா, யூ கேன் what are the various areas of weakness and how you can improve the same. ஸோ இதுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. what are the various parameters, இந்த மாதிரி parameters லைக் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, எக்ஸ்பர்டைஸ் ஆன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, கொடுத்த ஒர்க்கை டைம்குள்ளே செஞ்சு முடிக்கிறானா, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஹிஸ் ஒர்க் எக்ஸெட்ரா, அதெல்லாம். ஓகே, ஸோ இது எப்படி ஆக்சுவலாக எப்படி மெஷர் பண்ணுறோம், வெதர் த பர்சன் ஹூ இஸ் மெஷரிங் தட் எம்ப்ளாயர் என்ன பண்ணுறான், பயாஸ்டாக பண்ணுறானா, அவன் மேலே உள்ள கோவத்தில் இதுக்கெல்லாம் மார்க் 0, 1, 2 அது மாதிரி போடுறானா, இல்லை ஒழுங்காகவே அசஸ் பண்ணி தான் போடுறானா இல்லையா அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரியணும். வாட் இஸ் த டைம் ஃப்ரேம், 1 இயருக்கா இல்லை பர்டிகுலர் பீரியடுக்கு லைக் 1 இயருக்கா
or if it is for half yearly analysis or quarterly analysis, அப்படி ஏதாச்சும் வந்து டீவியேஷன்ஸ் இருக்குது, இவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா ஏன் இவனால் பண்ண முடியலை, எந்த ரீசன்னால அந்த மாதிரி ஆச்சு, வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் த சேம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியும், நம்மளால் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறப்போ we can have a report. இதுக்கு நம்ம ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறப்ப we can cover the following areas. what are the various areas? நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங்கில் நிறைய சொல்கிறோம், ஓவரால் ஆர்கனைசேஷன் ஓவரால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓவராலில் நீங்கள் எந்த ஏரியாவை எப்படி கவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. the first thing is capacity utilization. இது நம்ம ஆல்ரெடி காஸ்ட் ஆடிட்லேயே பார்த்தோம். ஓகே, what is the actual capacity, normal capacity. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும், நார்மல் கெப்பாசிட்டிங்கிறது ஒன்று இருக்கும். பட் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஆக்சுவலாக நீ என்ன பண்ணியிருக்க. ஓகே, தென் வேர் இஸ் த கேப் அண்ட் வை திஸ் ஹேப்பன். ஸோ ஓகே, இப்போது இந்த கெப்பாசிட்டியிலே ஏதாவது சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோமா, அடிஷன்ஸ் பண்ணியிருக்கோமா, அண்ட் இந்த இதனால வாட் இம்பேக்ட் தட் இஸ் ஹேவிங் ஆன் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். What are the impact on the profits? What are the bottlenecks? And how we can solve the same? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். Or we can also do productivity. Productivity means இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ. நான் எவ்வளோ இன்புட் கொடுக்குறேன், எவ்வளோ அவுட்புட் வருது. ஸோ ஹவு திஸ் ப்ரொடக்டிவிட்டி இஸ் மெஷர்ட். இது வந்து இன்புட் அவுட்புட் ரேஷியோ, ஆர் யூ மே டேக் இட் ஆஸ் அன் எஃபிஷியன்சி ஃபார் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயி எஃபிஷியன்சி நம்ம பார்ப்போம் இல்லையா, லேபர் எஃபிஷியன்சி ரேஷியோவில் அவன் ஆக்சுவல் அகெயின்ஸ்ட் த ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணியிருக்கான், அவனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ the next one is utility and energy efficiency. Utilities நம்ம நிறைய படிச்சோம், வாட்டர், ஸ்டீம், பவர். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. லைக் இப்போ எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னா சில மோட்டார்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில மோட்டார்ஸ் நார்மலாக மோட்டார் ஒன்று இருக்கும், எனர்ஜி எஃபிஷியன்சி மோட்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், பவர் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி இருக்கு இல்லையா, ஏசி இதெல்லாம் நீங்கள் வாங்குறப்ப இந்த ஸ்டார் இருக்கும், 4 ஸ்டார் 5 ஸ்டார், அதெல்லாம் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான எஃபிஷியன்சியாக இருக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரம் காஸ்ட் ஆங்கிள்லேயும் நமக்கு இதை பார்க்கலாம், காஸ்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம். தென் எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அண்ட் வாட் இம்பேக்ட் இட் ஹேட் ஆன் த காஸ்ட் அண்ட் த ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம இதில் பார்க்க முடியும். தென் இந்த மாதிரி பவர் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, வந்து கரண்ட் பில்லை நம்ம எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இது. ஓகேவா? தென் வி கேன் ஹாவ் அ கீ காஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். இது இந்த லிமிட்டிங் ஃபேக்டர் நம்ம ஒன்று படிச்சிருப்போம், கீ ஃபேக்டர் ஆர் லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன்னா அதோட ரிசோர்ஸஸோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அது எது அதிகமான நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ அதை நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம் நம்மக்கிட்ட, ஆர் டோட்டல் பிஸ்னஸ் லைன் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், ப்ராடக்ட் குரூப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். கான்ட்ரிபியூஷன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ ரெவென்யூ ஆர் யூ மே கால் இட் அஸ் அ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டை கவர் பண்ண போகிறோம், அதுதான். ஓகே, இதில் நம்ம நிறைய பார்ப்போம், பிவி சார்ட்டு, பிஇபி அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, the next thing is profitability analysis.
So again, what are your profits? இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்? Maximize the profit. அதுதான் அவனோட objective. Profit இன்னைக்கு வந்து 10 கோடி இருக்குன்னா எனக்கு இதோட போதும்னு அது இருக்க மாட்டான். அது 20 எப்படி மாத்துறது? ஓகே. ஸோ அப்போ தான் growth, ஆர்கனைசேஷன் growthக்காக எல்லாரும் போவாங்க. ஸோ அப்போது ப்ராஃபிட்டபிலிட்டி அனலைஸ் பண்ணணும்னா முதல்ல என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது? we have different ratios இல்லையா? ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் நமக்கு இருக்குது. Gross profit, net profit ratio, return on capital employed, return on equity, இந்த மாதிரி நிறைய இருக்குது. earnings before interest and tax எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஆர் we can go for a qualitative analysis also. குவாலிட்டேட்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறப்போ இது என்னென்னா பிஸ்னஸோட ட்ரெண்டு. சில பிஸ்னஸ் சீசனல் பிஸ்னஸாக இருக்கும். பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் எப்படி இருக்குது, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். தென் again that various measures like gross margin எவ்வளோ இருக்குது, net margin எவ்வளோ இருக்குது, profits before tax இருக்குது, profits after tax இருக்குது, earnings before interest and tax இருக்குது, return on equity எவ்வளோ இருக்குது, return on capital employed எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸை என்ன பண்ணலாம், நம்ம அனலைஸ் பண்ணலாம். The next thing is working capital and liquidity. You know that working capital na current assets minus current liabilities. Short term la namakku day to day expenses meet பண்றதுக்காக செலவு, that is working capital. And also liquidity. Liquidity அப்படினா immediately saleable in the market இருக்கணும். So அதுக்கான objectives என்ன? So அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், generally we have various ratios. Current ratio இருக்கு, quick ratio பார்ப்போம், or you may call it as asset test ratio. Then other turnover ratios, நம்மளோட sales turnover ratio, fixed asset turnover ratio, how efficiently we are using our fixed assets against our sales அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? Then cash operating cycle, cash to cash cycle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ cash இருக்கும், you are going to purchase, cash இருக்கு, purchase பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணால் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளில் வரும், எகெயின் எனக்கு அது வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ கேஷ் டு கேஷ் இந்த சைக்கிள் தான் எப்படி இந்த பிஸ்னஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணலாம். Then we can have manpower analysis. So total manpower எவ்வளோ இருக்கும், ஸோ இது எக்ஸஸ் மேன்பவர் ஏதாவது இருக்கா, then how you are going to assess their performance. In the manpower changes, any changes in the manpower over the period, then manpower forecast, புதுசா ஆளுங்க நமக்கு தேவைப்படுமா, இந்த மாதிரியான வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம அதில் பார்க்கலாம். manpower inventory or you may manpower audit பண்ணலாம். Okay, and then demands, மேன்பவரோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ தேவை,
ஸோ இதை நீங்கள் எப்படியெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணீங்க, வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட், ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரெக்ரூட் அண்ட் ட்ரெயின் தெம், மேன் பவர் சப்ளை அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, எத்தனை பேர் ரீட்டைன் ஆவாங்க, ரிட்டன்ஷன் ரேஷியோ, ஓகே, அண்ட் லேபர் டேர்ன் ஓவர் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா, ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம இதில் பார்க்க முடியும். So for that we have certain methods. The manpower planning இருக்கு இல்லையா, manpower planning க்கு we have certain framework. What is the current manpower level? இப்போ எவ்வளோ இருக்கு, what is the demand, or அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு we can have a thumb rule. இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம எப்படி இருக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர், ஒன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த 3 பேர் தான் எப்போவுமே இருக்கணும், ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கும், அல்லது ஒன் ப்ராடக்ட் ஒன் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி தம் ரூல் வந்து அவன் ஃபாலோ பண்ணலாம். ஆர் வி கேன் மேக் அ ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ். ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எத்தனை பேர் வந்திருக்கான், எத்தனை பேர் ரிட்டர்ன் ஆயிருக்கான், எத்தனை பேர் வெளியில் போயிருக்கான், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம். சம் அதர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஃபார் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட், தட் இஸ் டெல்ஃபி மெத்தட். கம்ப்யூட்டரில் வி கேன் யூஸ் அ சிமுலேஷன் மாடல்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். So these are the various techniques for management audit. The next one enna appadina, we can have a management accounting tools. So this is nothing but simply based on the area. Okay va, or a financial statement irukku appdinu vechukom. For example, financial accounting. உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சரியா, அதை என்ன பண்ணுவீங்க, ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுவீங்க, தென் அந்த இது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். சிமிலர்லி காஸ்டிங்காக இருந்தால் என்ன பண்ணுவோம், காஸ்ட் அக்கௌண்டிங்காக இருந்தால் we have the material cost, sorry, it is not material. ஒவ்வொரு காஸ்ட்டும் நம்ம எலமெண்ட் வைஸ் காஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் யூஸ் பண்ணுறோமா, மார்ஜினல் காஸ்டிங்காக இருந்தால் மார்ஜினல் காஸ்டிங் பார்க்கலாம். மார்ஜினல் இல்லை, என்னோட மெத்தட் வே அப்சார்ப்ஷன் காஸ்டிங்னா எஸ் யூ கேன் செக் தட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங். ஸோ வேரியஸ் டூல்ஸ் நமக்கு என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது இதை பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம். சம் மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் கூட நமக்கு இருக்குது. லைக் நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில், யூ ஹாவ் அ லீனியர் ப்ரோக்ராமிங், தென் வி ஹாவ் அ நெட்வொர்க் அனாலிசிஸ், PERT, CPM, சிமுலேஷன் தியரி. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். And then based on the future information. So இனிமேல் நடக்க போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இட்ஸ் சிம்பிளி பட்ஜெட்ஸ், பிளானிங், ஓகே, ஃபோர்காஸ்டிங், budgetary control, etc. So இது இல்லாமல் we have some other tools also. So like other tools அப்படின்னு பார்த்தோன்னா we have management information system, decision support system, financial planning எப்படி பண்ணுறது, managerial reporting. So these are the various tools that are available. So எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். they are the same thing தான் ரிப்பீட்டடாக வரும். We have budgetary control, we have fund flow, cash flow analysis,
கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் இருக்குது, marginal costing இருக்கு, we have budgetary controls. இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் படித்தது. அதோட தியரிட்டிக்கல் பார்ட்டு தான் இது. என்னென்ன மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. We can provide management information system, decision support system, and some other statistical techniques like correlation, regression. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். Okay, let's take a break for 10 minutes and we will meet at 12:40. Okay, now the next part is key performance indicators. So key performance indicators அப்படிங்கிறது it is nothing but it is indicating how you are performing. அவ்வளோதான். ஓகே, ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ தே ஆர் சம் மெட்ரிக் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். They are used for performance assessment. They are variable in nature. It may be either independent measure, ஒரு தனி மெஷர் மட்டும் நம்ம பார்க்கலாம், or interdependent between 2-3 மெஷர்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா டேர்ன் ஓவரில் வாட் ஆர் த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தட் வி கேன் லுக் ஃபார். ஸோ டேர்ன் ஓவர்னால் என்ன, உங்களோட சேல்ஸ் அல்லது ரெவென்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக ஒரு வருஷத்தில் என்னோட சேல்ஸ் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு எதாவது தெரியுமா? எஸ், என்னோடய பட்ஜெட் ஆக்சுவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு ஏரியாவும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, யூ கேன் ஹாவ் அ மார்க்கெட் செக்மெண்டேஷன். உங்களோட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளாத்திங் பிராண்ட் இருக்குன்னா மென், உமன், கிட்ஸ் அப்படின்னு தனியாக பிரிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, செக்மெண்ட் ரெவென்யூ ஆஸ் அ பர்சன்டேஜ் டு டோட்டல் ரெவென்யூ, இது ஒரு மெஷர். ஸோ திஸ் இஸ் அ மெஷர். இதை நீங்கள் தனியாகவும் பார்க்கலாம், டோட்டலாகவும் பார்க்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட் ரெவென்யூ, அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டோட டேர்ன் ஓவர் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு ஓவர் த இயர்ஸ், ஒரு 5 வருஷ டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குது. அப்போ அந்த செக்மெண்ட்டோட விமனோட கிளாத்திங் பிராண்ட் மட்டும், அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது we can analyze the trend. or total ரெவென்யூவோட growth. that could be key. இது வந்து நமக்கு கொடுக்குற லிஸ்ட் எதுவுமே எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் லிஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். தட் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், நம்ம என்ன மாதிரி வேணாலும் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நியூ ப்ராடக்டோட ரெவென்யூ ஆஸ் அ பர்சன்டேஜ் டு டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கஸ்டமர் வைஸ் டர்ன் ஓவர் எப்படி இருக்குது, ரீஜியன் வைஸ் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு
அந்த மாதிரி ரீஜியன் வைஸ், உங்களோட ப்ராடக்டோட மாடல் வைஸ். ஓகேவா? இப்போ ஸ்கூட்டர் இருக்குன்னா டிவிஎஸ் 50 இருக்கும், அதுலேயே வேறு வேறு மாடல்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாடலும் எப்படி வருது அப்படிங்கிறது அதோட டேர்ன் ஓவர் பார்க்கலாம். டாப் 10 கஸ்டமர்ஸ் யாரானாலும் நமக்கு அதிகமான டேர்ன் ஓவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பாட்டம் 10 யாருக்கிட்டெல்லாம் இந்த வருஷத்துலேயே ரொம்ப கம்மியான சேல்ஸ் பண்ணுது, வாட் ஆர் த பாட்டம் 10 கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அன் illustrative list. சிமிலர்லி நீங்கள் டேர்ன் ஓவர் பார்த்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் அல்லது மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் ஆன் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ், செக்மெண்ட் வைஸ் எப்படி வந்தது, ரீஜியன் வைஸ் எப்படி வந்திருக்கு, மாடல் வைஸ் எப்படி இருக்குது, இதில் இதெல்லாம் நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். கஸ்டமர் வைஸ் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். தென் மார்ஜின், இப்போ டேர்ன் ஓவர் பார்த்தோம், ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின். இப்போ காஸ்ட்டில் என்ன பார்க்கலாம்? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் இருக்குது நமக்கு இல்லையா, மெட்டீரியல், லேபர், எலமெண்ட் வைஸ் காஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இன்க்ரீஸிங்காக இருக்கா டிக்ரீஸிங்காக இருக்கா, இதோட காஸ்ட் கம்பேரிசன், இதெல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். Then we can also check the returns. Return on investments, return on capital employed, return on equity. Okay, value addition, value added statement பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். What is the earnings per share, dividend per share, what is the PE ratio, price earnings ratio, இதெல்லாம் பார்க்கலாம். தென் பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் வந்து நம்ம P&L நமக்கு தெரியும். நம்மளோட பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ஃபிக்ஸட் அசெட்ஸ், எகெயின் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பார்ப்போம், ரேஷியோ பார்ப்போம், கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இந்த வருஷத்தில் புதுசாக நடந்திருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் சின்ஸ் வி ஆர் டூயிங் அ மேனேஜ்மெண்ட் ஆடிட் அண்ட் அதில் நம்ம என்ன பார்க்குறோம், மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் அண்டர் காஸ்ட் ஆடிட். ஸோ காஸ்ட் ஆடிட்டுங்கிறப்ப ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. அப்போ அது வரப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்கலாக என்ன வந்துடும், மெட்டீரியலோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ செலவாகுது, இதிலோட வேஸ்டேஜஸ் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது. ஓகே, கான்ட்ரிபியூஷன். சிமிலர்லி வி ஹாவ் லேபர், லேபர் காஸ்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ லேபர் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது. தென் லேபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடில் டைம் அப்படிங்கிறது வரும் இல்லையா, ஸோ ஐடில் டைம் பர்சன்டேஜ். தென் யூ வில் பி யூஸிங் மிஷின்ஸ், மிஷின் அவர் ரேட் பார்ப்போம், மிஷின் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது, மிஷினோட டவுன் டைம், மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ் எவ்வளோ செலவாகுது, டைம் எவ்வளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான அது. தென் வி கேன் மூவ் டு த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, what is the percentage of customer complaint to total order. நம்ம கொடுக்குற எல்லா ஆர்டரையும் சரியாக செஞ்சு கொடுத்துட்றோமா, அதில் வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, what is the response time to that, response time எவ்வளோ ஆகுது நமக்கு. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே போகலாம். ஃபார் ஒவ்வொரு ஹெட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பேலன்ஸ் ஷீட் எடுத்திங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டார்ஸ் இருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கடனுக்கு கொடுத்துருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெட்டார்ஸ் வந்து எப்போ கொடுப்பான், வாட் இஸ் த கிரெடிட் பீரியட் அவனுக்கு நம்ம கொடுத்தது, டு கலெக்ஷன் டைம், வாட் இஸ் த ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட், ரேஷியோ போடுவோம் இல்லையா. ஸோ எப்போ கொடுப்பான். இதே மாதிரி நாம் கொடுத்துருப்போம் கிரெடிட்டார்ஸுக்கு. ஸோ கிரெடிட்டார்ஸ்னால் ஆவரேஜ்
பேமெண்ட் பீரியட், நம்ம எப்போ வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ டைம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி கேஷ் டு கேஷ் சைக்கிள், எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே வந்து டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் we can identify and that will be useful for decision making. இது எல்லாமே என்ன ஆகும், பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, so far we have completed the 2 aspects in management audit. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மேனேஜ்மெண்ட் ஆடிட் what are the various different functions இருக்குது. லைக் நம்மளோட பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம மேனேஜ்மெண்ட் ஆடிட் எப்படி பண்ணுறது, வாட் இஸ் த செக்லிஸ்ட், என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், வாட் ஆர் த ஏரியாஸ் டு பி ஐடென்டிஃபைட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் வி வில் டிஸ்கஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.